வெல்கம் பேக் டு மை சேனல். சீதாவோட லவ்ல வந்து சத்யா வந்து முக்கியமான முடிவு ஒன்று எடுக்க போகிறான். விஜயாவோட வீட்டுக்கு கறிக்கடைக்காரர் எகெயின் வந்திருக்காரு. இதனால ரோஹிணிக்கு எகெயின் பிரச்சனை வரப்போகுது. முத்துக்கு வந்து டவுட் வருது, சீதா லவ்வுக்காக சத்யா பண்ணின விஷயம், அதே மாதிரி கறிக்கடைக்காரர் வந்தனால என்ன பிரச்சனை வருது அப்படின்றத வாங்க பார்க்கலாம். எபிசோட் ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா சீதா அருண்ட்டு போய் எங்கள் மாமாவோட விருப்பம் இல்லாமல் இந்த மேரேஜ் எல்லாமே நடக்காது, எங்கள் அக்காவும் மாமாவும் ஹாப்பியாக வாழ்ந்துட்டு இருக்காங்க, உங்களோட பிடிவாதத்தால் அவங்க வந்து பிரியக்கூடாது, ஸோ நீங்கள் வந்து என்ன மறந்துடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. அப்போ அருண் சீதாட்ட என்ன கேட்குறான்னா, என்ன மறந்து ஒன்றால் இருக்க முடியுமா அப்படின்னு வந்து கேட்குறான். அதுக்கு சீதா எதுவுமே பேசாமல் அழுதுகிட்டே வெளியே போயிடுறாங்க. அப்போ அருணோட அம்மா வந்து சீதா வந்து கூப்பிடுறாங்க. அதுக்கு எதுவுமே பேசாமல் அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. முத்து சீதாக்காக பார்த்து மாப்பிள்ளையே வேலை செய்கிற ஆஃபீஸ்க்கு வந்து அவரை பற்றி வந்து விசாரிக்கிறாரு. அப்போ ஒருத்தர் என்ன சொல்றாருன்னா, இவர் வந்து சிகரெட் பிடிக்கிற பழக்கம் இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாரு. இன்னொருத்தர் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய போய் சொல்லுவார் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதே மாதிரி முத்து வந்து இன்னொருத்தர் கேட்கும்போது அவர் வந்து குடிப்பாரு அப்படின்னு வந்து சொல்றாரு. இந்த மாப்பிள்ளை சீதாக்கெல்லாம் செட் ஆக மாட்டாரு அப்படின்ட்டு முத்து அந்த ஆஃபீஸ்ல இருந்து கிளம்பிடுறான். முத்து வந்து மீனாட்ட மாப்பிள்ளை பற்றி விசாரிச்சதை பற்றி எல்லாமே வந்து சொல்லிட்டு இருக்கான். அப்போன்னு பார்த்து கறிக்கடைக்காரர் மணி வந்து முத்துவோட வீட்டு வாசல் வந்து நிற்கிறாரு. அவரை பார்த்த உடனே முத்து வந்து மலேசியா மாமா வந்திருக்காரு, அப்படி எல்லாருமே வாங்க அப்படின்னு வந்து கத்தி கூப்பிடுறான். ஸோ வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து பார்த்துட்டு எதுக்கு இவர் வந்திருக்காரு அப்படின்னு வந்து கேட்குறாங்க. அப்போ அண்ணாமலை வந்து மணியை வந்து உள்ள கூப்பிட்டு உட்கார சொல்றாரு. ஆனால் விஜயா வந்து அவரை பேச விடாம, இது என்ன குடும்பமா இல்லை நாடக கம்பெனியா, இந்த மானங்கெட்டவதை நடிக்க சொன்னானா உங்க வயசுக்கு நீங்க அட்வைஸ் பண்ணிருக்கணும் அப்படின்ட்டு மணி வந்து திட்டிட்டு இருக்காங்க. அதுக்கு அண்ணாமலை வந்து விஜயாவை திட்டிட்டு எதுக்கு வந்திருக்காரு அப்படின்னு வந்து விசாரிக்கிறாரு. அப்போ மணி என்ன சொல்றாருன்னா, உங்க ஃப்ரெண்டு பரசு விஷயமா வந்து பேச வந்திருக்கேன் அப்படின்னு வந்து சொல்றாரு. நான் இந்த வீட்டில் வந்து செஞ்ச வேலை எல்லாமே வந்து அவருக்கு தெரிஞ்சனால என் மேல இருந்த மரியாதை எல்லாமே போயிடுச்சு. என் தங்கச்சி மாப்பிள்ள எல்லாருமே வந்து என்ன வந்து தப்பா நினைச்சிட்டாங்க. உங்க ஃபேமிலியில நான் வந்து மன்னிப்பு கேட்டதா நீங்க அவங்க கிட்ட சொன்னாதான் அவங்க ஃபேமிலியில் வந்து பிரச்சனை எல்லாமே இருக்கும் அப்படின்னு வந்து மணி சொல்றாரு. அதுக்கு அண்ணாமலை வந்து கொஞ்சம் யோசிச்சுட்டு சரி அப்படின்னு சொல்லிடுறாரு. இதுக்கு மேல எந்த தப்புமே பண்ணாதீங்க அப்படின்னு வந்து சொல்றாரு. எல்லாருக்குமே நன்றி அப்படின்னு சொல்லிட்டு மணி அங்கிருந்து கிளம்புற டைம்ல அவர் வந்து நிக்க வச்சு, உங்களுக்கு என் மேல எதுவும் கோவம் இருக்கா அப்படின்னு முத்து கேட்கறான். ஏன்னா நான் தானே உங்களை வந்து மண்டபத்துல இருந்து கூட்டிட்டு வந்து உண்மை எல்லாமே வந்து சொல்ல வச்சேன், அதனால என்னோட பிரேக் வயரை வந்து ஏதாவது பண்ணிட்டீங்களா அப்படின்னு வந்து கேட்கறான். அதுக்கு மணி என்ன சொல்றாருன்னா, நான் அப்படியெல்லாம் எதுவும் பண்ண மாட்டேன் தம்பி, இந்த ஃபேமிலி வந்து நல்லா இருக்குன்றதுக்காக வேண்டியதான் நான் ரோகிணிக்கு வந்து ஹெல்ப் பண்ணேன், நான் தப்பான ஆளெல்லாம் இல்லை, உனக்கும் மீனாக்கும் எந்த கெடுதலும் வந்து நடக்காது, ஏன்னா நீங்கள் ரெண்டு பேருமே ரொம்ப நல்லவங்க, இந்த ஃபேமிலிக்காக நீங்கள் நிறைய யோசிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மணி அங்கேருந்து போயிடுறாரு. ஸோ அங்கே சீதா வந்து வீட்டுக்கு சுகமாக வரா. சீதாவோட அம்மா என்னாச்சு அப்படின்னு வந்து கேட்குறாங்க. அதுக்கு சீதா என்ன சொல்கிறான்னா, இனி அருண் வந்து என்கிட்ட பேச மாட்டார், அவர்கிட்ட வந்து என்னை நினைக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கதை வந்து க்ளோஸ் பண்ணிடுறா. இதனால சீதாவோட லவ்வுக்காக ஏதாவது செய்யணும் அப்படின்ட்டு சத்யா வந்து ஃபோனை எடுத்து யாருக்கோ ஒருத்தர் கால் பண்ணுறான். அங்கே வந்து முத்து வந்து மாப்பிள்ளை பற்றி விசாரிக்க போன இடத்துல நடந்த விஷயத்தை பற்றி எல்லாமே செல்வம் வந்து சொல்லிட்டு இருக்கான். இப்படி தான் வந்து இன்னைக்கு வந்து எபிசோட் வந்து முடிஞ்சிருக்கு. மணி வந்து நார்மலாக தான் வந்து பேச வந்திருக்காரு. என்ன ஏதுன்னு எதுவுமே கேட்காம விஜயா வந்து அவங்க பாட்டுக்கு வந்து தேவையில்லாமல் பேசிட்டு இருக்காங்க. முடிஞ்சு போன விஷயத்த எல்லாமே எகைன் வந்து கிளறிட்டு இருக்காங்க. சீதா இந்த மாதிரி தான் வந்து திங்க் பண்ணுவாங்க அப்படின்னு நினைச்சேன். அதே மாதிரி தான் இந்த சீரியல் வந்து காமிச்சிருக்காங்க. சத்யா வந்து சீதாக்காக என்ன பண்ண போறான் அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் ஜாயினிங் வித் மீ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஹேவ் அ கிரேட் டே.